என் கண்ணுக்குள்ள வச்சு காத்தேனே, என் வீட்டு குத்து விளக்கா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தாளே. பெரிய ராஜா, இந்த கொடுமையை பாருங்க. கண்ணி கடியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு வாழ போற பொண்ணு இப்படி கண்ணீரோட வந்து நிக்கிறாளே, என் மானம் போகுதே. அழாதம்மா, உன் கஷ்டம் என் கஷ்டம் இல்லையா? ஆமாங்க. உன் கண்ணீர் என் கண்ணீர் இல்லையா? ஆமாங்க. உன் மானம் என் மானம் இல்லையா? ஆமாங்க. என் மானம் தானே போச்சு. நானே குத்துக்கல்லாட்டம் உட்காந்துட்டு இருக்கேன், நீ ஏன் லபதி பண்ண அடிச்சுக்கிற? மனசை தேத்திக்கிட்டு மகளை கூட்டிக்கிட்டு போ. ராஜா, இது அந்த தெய்வத்துக்கே அடுக்குமா? உன் பொண்ணு என்ன கெட்டுத்தானே போயிட்டா, செத்தா போயிட்டா. ராஜா, ஒண்ணு செய்யுங்க, உங்க கையாலே இவளை கொண்டு போட்டுடுங்க. ஐய, ஜலதோஷம் புடிச்சா மூக்கைய அறுத்து போட்டுடுறோம். மருந்து வாங்கி சாப்பிட்டு சரி பண்ணிக்கல. அது மாதிரி எவன்னா ஒரு இளிச்ச வாயனா பார்த்து அவன் தலையில உன் பொண்ண கட்டு, எல்லாம் சரியாயிடும். செலவுக்கு இத வச்சுக்க. ஐயா, இது அநியாயம். இதுவே ஜாஸ்தி. பார்க்க போனா இந்த ஊரு சின்ன ராசா சின்ன பூபதியோட கை உன் பொண்ணு மேல பட்டதுக்கு நீ கும்பிடு போட்டு காசு கொடுத்துட்டு போகணும். பையன் ஓகே தானம்மா? ஐயா, பேசாம வாங்கிட்டு போ. முடியாது. இதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லாம இந்த இடத்தை விட்டு போக முடியாது. அப்படிங்கிற சொல்லிடுற. யார் அங்க? சிறுசு, என் பிள்ளையாடா நீ? என்ன பெருசு, உனக்கே சந்தேகமா இருக்கா? நீ என்னடான்னா ஒன்னே ஒன்ன தொட்டுட்டு அதுவும் லபோதிபோன்னு கத்திக்கிட்டு உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்க வெக்கமா இருக்குடா. பிள்ளையாரப்பா, பெருமாளே, ஈஸ்வரா, முருகா, நீங்க தான்ப்பா அந்த பாவிங்க ரெண்டு பேரையும் திருத்தணும். அடியா, ஏதாவது ஒரு கடவுளை கும்பிடுறி, பிரயோஜனமா இருக்கும். நீ எல்லாரையும் கூப்பிடுற. முருகன் போவார்னு பெருமாள் கம்முன்னு இருப்பாரு, ஈஸ்வரன் போவார்னு விநாயகர் கம்முன்னு இருப்பாரு. கடவுளுக்குள்ள ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? இப்படி எல்லாரையும் கூப்பிட்டா ஒருத்தன் கூட வரமாட்டான்னு சொல்லிட்டேன். ஒண்ணு மட்டும் நிச்சயமா, அத்தனை கடவுள் ஒட்டுமொத்தமா வந்தா கூட இந்த அப்பாவையும் அண்ணனையும் திருத்தவே முடியாது. என்னது இது? திருந்தணும்ன்றாளுங்கள. அப்படின்னா நாங்க தப்பு பண்றோம். இதை விட என்ன தப்பு பண்ணணும்? புள்ள என்னடானா பொண்ணுங்களை கெடுத்துட்டு வர்றான், அப்ப நீங்க அவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து அனுப்புறீங்க. நல்லா இருக்கா? என்ன பண்றது, அது எங்க பரம்பரை தொழிலாச்சா. டேய் ஜப்பான், வேணுங்க. ஒரு காருக்கு எத்தனை டயர்டா இருக்கு? 4 டயருங்க. 4 டயர் இருக்கிற காருக்கே ஒரு ஸ்டெப்னி இருக்கும் போது நீங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமா இல்ல? இந்த பிசாசுங்க கிட்ட ஏமா புலம்பிக்கிட்டு இருக்க? சின்ன குட்டி வாய் மூடு. உன்னை காலேஜுக்கு அனுப்பின தப்பா போச்சு. டேய் ஜப்பான், எங்க பார்ட்னர் யாரா? ராஜாஜி ராஜா விஜய ரகுநாத நரசிம்மராஜ பூபதி. ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்ல, எத்தனை பொண்ணுங்களோட வாழ்ந்தாங்கிறது தான் முக்கியம். ஐயோ போதும் பாவங்க தத்துவம் எல்லாம். இந்த வீட்லயே ஒரு வயசு பொண்ணு இருக்காங்கறதே மறந்துடாதீங்க. நீங்க பண்ற பாவம் எல்லாம் வேற எங்கேயும் போகாது, உங்க புள்ள குட்டிகளை தான் சுத்தம். என் தலை எழுத்து. உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கே அசிங்கமா இருக்கு. அப்ப டாடின்னு கூப்பிடு. ஜிலேபி எனக்கு ஒரு கை போடு. நாங்க ஏதோ நேரம் போல நாடிட்டு இருக்கோம், நீங்க வேற இடையில வந்துட்டு. பரவாயில்ல போடுங்கடா. போடுங்க போடு. ஒண்ணு குடி. இருக்கிற காசெல்லாம் போடுங்கடா. போடுங்க. வச்சுட்டேன். சீட்டை போட்டுங்க. சாமி, பொள்ளாச்சி சந்தைக்கு போய் மாடு வாங்க வேண்டிய காசு அத்தனையும் வச்சுட்டேன். போச்சு, எங்க அப்பா கொண்டே போடுவான். நீதான் காப்பாத்தணும். காசு போச்சு, பிரியாணி இல்ல, பட்னி தான். கடவுளே, பொண்டாட்டிக்கு புடவை வாங்க வேண்டிய காசெல்லாம் போட்டுட்டேன். புடவை இல்லாம வீட்டுக்கு போனா என் வேட்டியை உறிஞ்சிருவா. கடவுளே, எல்லாரும் சீட்டை போடுங்கடா. 3 9 3 10 3 ராணி போடுங்க சார்.
இதாண்டா மூணாவது ராஜா, நான் தான். My place. ராஜா ராஜா, உங்க மக செஞ்ச அநியாயத்தை பாத்தீங்களா? என் மகனுடைய நிலைமைய பாத்தீங்களா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, கடைசியா என் புள்ள உன் மகனையே கற்பழிச்சுட்டானா? என்னங்க கிண்டலா? என் ஒரே மகனை சின்னராசா அநியாயமா கொன்னுட்டாருங்களே, இப்ப நான் என்னங்க பண்ணுவேன்? நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் கஷ்டம் என் கஷ்டம் இல்லையா? ஆமாங்க. உன் கண்ணீர் என் கண்ணீர் இல்லையா? ஆமாங்க. உன் புள்ள உயிர் என் புள்ள உயிர் இல்லையா? ஆமாங்க. அப்ப என் புள்ள உயிர் தானே போச்சு. நானே குத்து கல்லாட்ட உக்காந்துருக்கேன், நீ ஏன் கூத்தாடுற? வேடிக்கையா இருக்குதுங்களா? துப்புன்னு எச்சி வாய்க்கு வராது, கறந்த பாலு மடிக்கு வராது, கருவாடு மீன் ஆகாது. அதே மாதிரி போன உயிர் திரும்பி வராது. இந்த தத்துவம் எல்லாம் எனக்கு வேண்டாங்க. இந்த உயிருக்கு என்ன பதில் சொல்றீங்க? டேய், அந்த பணத்தை அவங்கிட்ட கொடு. எல்லா காரியங்களையும் நல்லபடியா முடிச்சிட்டு சாவுக்கு வர்றவங்களுக்கு என் பேரை சொல்லி ஜாம் ஜாம்னு சாப்பாடு போட்டு அனுப்பு. சீ, இந்தாயா, காலம் மாறி போச்சு. இனிமே காசை காட்டி ஏழைகளை ஏமாத்த முடியாது. நாங்க என்ன உங்களுக்கு அடிமைகளா? எனக்கு மட்டும் இப்படி ஒரு புருஷன் இருந்திருந்தா இந்நேரம் கழுத்து நெரிச்சு கொண்டு இருப்பேன். அந்த தைரியம் எனக்கு இல்லையம்மா. அதனாலதான் இந்த நரகத்துல மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வரேம்மா. அம்மா சாந்தி, கட்டின பாவத்துக்கும் பெத்த பாவத்துக்கும் தான் நான் ஏற்கனவே இதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற என்ன தனியா விட்டுட்டு போறேங்கிறியம்மா. என்ன மன்னிச்சிடுமா. நான் மனுஷங்க மத்தியில வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த மிருகங்களோட வாழ என்னால முடியாது. என்ன விட்டுடுமா. அம்மாடி சாந்தி, நான் வரேம்மா. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னேன். வந்து விசாரணை பண்றேன்னு சொல்லியிருக்காரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் வந்து கிழிச்சார். சும்மாருண்ணே. பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? ராஜாவோட கோழி ஆயிட்டு போய் வந்திருக்காரு. சும்மா என்ன? என்னங்கடா குசும்பா? என்னங்க, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள போலீஸ் வந்ததே இல்ல. அப்படியே வந்தாலும் மப்டியில வருவாங்க. வந்து ராஜா வீட்டுக்கு போய் தண்ணி அடிச்சிட்டு விருந்து சாப்பிட்டு சில்லறைய வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாங்க. நான் சில்லறைய வாங்கிட்டு போறேனா இல்ல அப்பனையும் பிள்ளையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறான்னு பொறுத்து இருந்து பாருங்க. நீதான் அந்த பூபதிங்கிற ரவுடிய. ஜமீன்தார் புள்ளன்னா என்ன வேணா பண்ணுவீங்க, அதை பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? சும்மா இல்லாம ஐயா என்ன பண்ண போறீங்க? உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். இன்னொரு காலை அது காப்பாத்திக்கணும்னா அப்படியே போயிடு. நீங்க மட்டும் யாரு? இறங்குங்க. அடடே, நம்ம சீதா எப்படி இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன். நீங்களே எப்படி இருக்கீங்க? என்னடி காலேஜ்ல முடிச்சிட்டு வந்துட்டியா? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுடி. என்னடி பண்றது, நம்ம ஊர்ல 8வதுக்கு மேல படிக்க முடியாது. BA படிக்கணும்னா மெட்ராஸ் போய் தான் ஆகணும். எங்க அப்பா என்னடானா படிப்பு முடியற வரைக்கும் ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால ஹாஸ்டல்ல இருந்து படிச்சு பரீட்சை எழுதிட்டு வந்துட்டேன். சீதா, எப்படி வந்த? பஸ்ல. உனக்கு என்னடி பெரிய படிப்பு படிச்சுட்ட, அடுத்த தடவை வரும்போது பிளஸர்ல தான் வருவேன். பிளஸரா?
அப்படின்னா என்னடி? இங்க பாருடி, பிளஸர்னா என்னன்னே தெரியல. 1000 தான் பிஏக்கு ஏன் படிச்சாலும் நம்ம ஊர் 5ஆம் கிளாஸ் கிட்ட நிக்க முடியுமா? பிளஸர்னா பிளஸர் காருன்னு அர்த்தம். என்ன இது? திடீர்னு எவ்வளையுமே காணோம். மாயமா மறந்துட்டாளுங்க. ஆமா குயில பூங்குயில தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாளு? முட்டை முட்டை கண்ணால தான் சுத்தி வந்தோம் பின்னால, அரட்ட ஜட பொட்ட பொண்ணே வந்தோம் மடி பின்னால. அட, செக்கு மாடு செக்கு மேட்டை தான் சுத்தி வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நடு ரோட்லயே சுத்துது. அரே வா ஜிலேபி, இந்த செக்கு மாடு தனியா சுத்தாது, ஜோடி மாட்டோட தான் சுத்தும். ஏறிக்கிறியா? குழந்தை வண்டியில ஏறுமா, ஐயா கொண்டு வீட்டுல விட்டுருவாரு. குழந்தை வண்டியில ஏறுமா, ஐயா கொண்டு வீட்டுல விட்டுருவாரு. குழந்தை வண்டியில ஏறுமா, ஐயா கொண்டு வீட்டுல விட்டுருவாரு. தலைவா, குழந்தை வருது, தவழ்ந்து வருது, வண்டியில ஏற போகுது. குழந்தை கரும்பு வேணுமா? டேய் கைத்தடி, அதுக்கு வேற ஏதாவது மாடா பாரு. இது சண்டி மாடு, எல்லாம் நொறுங்கி போயிடும். சாக்கடை. தலைவா, என்னது இது? முற்ற மாடு தான்டா எனக்கு பிடிக்கும், கொஞ்சம் விட்டு பிடிக்கணும்டா. அப்ப தமிழ் வாத்தியார்ல அதே திமிரு பொண்ணுக்கு இருக்குதுங்க. சீதா சாப்பிடு. முடியாது. இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? முடியாது. என்ன பண்ணுவ? ஒண்ணு என்னங்க, அவளை நிக்க சொல்லுங்க. நில்லுங்க. ஏய் ஏய், இப்ப என்ன பண்ணுவ? ஆஹா, பிள்ளை தமிழை அன்னை தமிழ் எவ்வளவு அழகாக துரத்துகிறது. எங்க வா சீதா, வா. மீனாட்சி, நீ என் மகளை மட்டும் பிடித்து விடு, 1000 முத்தங்கள் பரிசாக தருகிறோம். சீதா சீதா, என்னங்க உங்க பொண்ணு கூட என்னால ஓட முடியாது, முதல்ல சாப்பிட சொல்லுங்க அவளை. மீனாட்சி, நீ உன் மகளோடு ஓடி விளையாடும் பொழுது எவ்வளவு இளமையாகி விட்டாய் தெரியுமா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா புலவரே? யார் தாய் யார் மகள் என்றே தெரியவில்லை. அப்பா, தமிழ் புலவராச்சே, குசும்பு ஜாஸ்தி. உண்மையைத்தானமா சொல்லுகிறேன். அவள் மட்டுமல்ல, என்னையும் இன்னும் இளமையாகவே வைத்திருக்காள் உன் அன்னை. எப்படிப்பா? அதாவது புலவரே, மீனாட்சி, என்னது உங்க இளம புராணம் போது, முதல்ல சாப்பிட சொல்லுங்க அவளை. முடியாதுமா, வருஷம் பூராவும் ஹாஸ்டல்ல நானே தட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு அம்மா ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன். நியாயமான ஆசை. நீ ஊட்டி விட்டால் தான் நாங்கள் இருவருமே சாப்பிடுவோம். இருவருமே வா? என்ன எல்லாத்திலையும் நீங்களும் சேர்ந்துக்கிறீங்க? சின்ன குழந்தை நினைப்பா உங்க 2 பேருக்கும்? ஊட்டி வேணுமா? முல்ல ஊட்டி. அந்த பாக்கியம் எனக்கு கிட்டுமா? புலவருக்கு ரொம்ப தான் ஆசை. இப்ப நான் உங்க 2 பேருக்கும் ஊட்டி விடணும், அவ்வளவுதானே? ஆமாம். நல்லா கோரஸ் பாடுறீங்க. கையை நீட்டுங்க. ஆ. வாயை முடுத்தாதீங்க, ஊட்டி விடுறேன், வாயை முடுங்க. அவன் அம்சுன்னு பேர் வச்சது, டன்லப்னு பேர் வச்சிருக்கலாமே. சும்மா ஒரு ஜாலிக்கு சொன்னேன். சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, நான் கிளம்பட்டுமா? ஏன் அழற? நான் தான் தினமும் வர்றேன்னு. அதான பிரச்சனையா போச்சு. என் வயித்துல வாரிசு வளருது. இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதானே, 10 மாசம் கழிச்சு வந்தா போச்சு. ஏன் இன்னும் அழற? ஏன் கஷ்டம் உங்க கஷ்டம் இல்லையா? ஆமா. ஏன் கண்ணீர் உங்க கண்ணீர் இல்லையா? ஆமா. அப்போ ஏன் வாரிசு உங்க வாரிசு இல்லையா? என்ன மாதிரியே மடக்குறியா? அதுக்கு வேற ஆளை பார். வேற ஆளை பாக்குறதா? அம்சு, மறுபடியும் நான் திரும்பி வர்றதுக்குள்ள குழந்தைய பெத்துறாத, அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஜூட்டா, ஜூட். சீதா, சீதா, சீதா. எங்க போயிட்டாங்க? ஏய், எங்கடி இருக்கீங்க? எங்கடி போயிட்டீங்க? சத்தத்தையே காணோம். என்னடி, பேசுங்கடி. ஓ, செக்கு மாடா, எங்க வந்த? இந்த ஜோடி மாட்டோட விளையாடத்தான். அப்படியா? ஓகே, இந்த துணியை நீ கட்டிக்கோ, நான் ஒளிஞ்சுக்கிறேன். என்ன பிடிக்கிறியா?
அப்படி போடு ஜிலேபி. திரும்ப ஜிலேபி. நீ கட்ட போறியா ஜிலேபி? ம். கட்டு 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 சீக்கிரமா கட்டு 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 கட்டு. இப்ப என்ன பண்ணணும்? நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்ன புடி. சரி ஜூட்டு. ஜூட். ஜப்பான் தலைவா, அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லு, போய் பிடிச்சிடுறேன். உன் ஜாதி என்ன, நீ குடிச்ச பீடி என்ன, உன் தாடி என்ன? என்கிட்ட போய் கேக்குறேன், வெக்கமா இல்ல? நீயே போய் பிடி. வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ போ போ. மன்மதா நீ ஆடி வா, என்னுடன் நீ ஓடி வா. மன்மதா நீ ஆடி வா, என்னுடன் நீ ஓடி வா. சீட்டுக்குள்ள விழுந்து சகதிக்குள்ள புரண்டு சின்ன ராஜா நீ ஓடி வா. சீட்டுக்குள்ள விழுந்து சகதிக்குள்ள புரண்டு எருமராஜா நீ கோவிந்தா. சூடு சொரணை இருந்தா மறுபடியும் என் வழிக்கு வரக்கூடாது, அதனால தான் இப்படி செஞ்சேன். வாங்கடே. சோதனை மேல் சோதனை, சொத்துக்கு வேதனை, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காத ரோதனை. சோதனை மேல் சோதனை, சொத்து சட்டிக்கு வேதனை, வேதனை தான் நாய் கழுத்துல மாலை போட்டுட்டான்னு வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நானா இருந்தா அவளை அங்கேயே நாய் மாதிரி கடிச்சு குதறி இருப்பேன். நான் எப்போ பண்ணிருப்பேன்? நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாத்தியார் மாவளையா ம். கல்யாணம் பண்ணிக்க போறியா? அவன் வீட்டுல பொண்ணு எடுத்தா உனக்கு என்னடா கிடைக்கும்? இப்ப நீ போய் பொண்ணு கேட்கல, உனக்கு உத கிடைக்கும். முதல்ல அதை கற்றுக்கொண்டு வா, பிறகு நான் வருகிறேன். புரியுற மாதிரியே பேச மாட்டியா? இதோ பார், ஏதா இருந்தாலும் எங்க ராஜா கிட்டே வந்து பேசிக்கோ. தூக்குங்கடா அந்த தமிழ் அண்டாவன். ஏண்டா சம்பந்திய மரியாதையா கூட்டிட்டு வந்துட கூடாது? மரியாதை தாங்க கூப்பிட்டோம். அவரு என்னமோ தமிழ் பண்பாடு அது இதுன்னு கூச்சல் போட்டாரு, நமக்கு ஒண்ணும் புரியலீங்க. அதான் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்துட்டோம். மன்னிச்சுக்குங்க சம்பந்தி. யாருக்கு யார் சம்பந்தி? மந்திகளுக்கெல்லாம் சம்பந்தியாக நான் ஒன்றும் மானங்கட்ட குடியில் பிறந்தவன் அல்ல. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் ஜாதியில் பிறந்த தமிழ் குடிமகன். அப்போ நாங்கெல்லாம் என்ன ஜப்பான் குடிமகனுங்களா? என்னை வலுக்கட்டாயமாக தூக்கி வந்த காரணம், நீ தமிழ் புலவனாச்சே, என்ன பத்தி பாட சொல்லான்னு கூப்பிட்ட. பாரியா, தங்க தமிழனை பாடும் வாயால் உன்னை போன்ற தரங்கட்டவர்களை பாடுவதா? இவர் பெரிய சிவகவி. இத வாட்டி இதெல்லாம் வேண்டாம். என் பையன் உன் பொண்ணு மேல ஆசைப்பட்டான். உன் பொண்ணை இங்க கூட்டி கொண்டாந்து விடு, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். எமது பெண்ணை கட்டிக் கொள்வதற்கு உமது பிள்ளைக்கு என்னையா தகுதி இருக்கிறது? என்ன கேட்ட? நான் யாரு? எங்க அப்பா யாரு? என் தாத்தா யாரு? என் குலம் என்ன? என் குடி என்ன? நான் குடிச்ச பீடி என்ன? என் திமிர் என்ன? என் தெனாவட் என்ன? அது மட்டும் இல்ல, பக்கத்துல மலை மேல ஏறி நின்னு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் 4 திசையிலும் பார்த்தா தெரியுதே நிலம். அது எனக்கும் சொந்தம், என் பையனுக்கும் சொந்தம். இதை விட வேற என்ன தகுதி வேணும்? எமக்கு இந்த தகுதி எல்லாம் தேவையில்லை. நீர் கூறிய 4 திசைகளில் வாடுகின்ற மனிதர்களில் ஒருவனாவது உன் மகனை யோக்கியன் என்று கூறட்டும், என் பெண்ணை தருகிறேன். யோ வாட்டி, நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், நீ என்கிட்டயே சபதம் போடுறிய. நான் யாரு, நீ யாரு? நீர் யாரா இருந்தால் எமக்கென்ன? நான் புலவர் நக்கீரன். நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே. ஏழை என்றும் அடிமை என்று எவனும் இல்லை ஜாதியில். இழிவு கொண்ட மனிதர் என்று இந்தியாவில் இல்லை. யாம் வருகிறோம். ஏய், கடைசியா என்னமோ ஒண்ணு சொன்னான், அது என்ன? அது ஒண்ணுமே புரியலையே. புரியலையே, இங்கிலீஷா இருக்கும். நான் தமிழா காட்டியும் நினைச்சேன். முருகன் துணை. நிச்சயதார்த்த ஆவணம். சிங்கம்பட்டியைச் சேர்ந்த புலவர் நக்கீரனான நான் எனது மகளுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து பிள்ளை வீட்டாருக்கு எழுதி கொடுக்கும் நிச்சயதார்த்த ஆவணம். எனது ஒரே மகள் சீதாவை திருவல்லிபுத்தூர் ஆசிரியர் திருநாவுக்கரசு அவர்களின் குமாரன் செல்வன் கல்யாண சுந்தரத்திற்கு திருமணம் செய்து வைக்க பெரியோர்கள் முன்னிலையில் நான் உறுதியளிக்கிறேன். யாருமே பயப்பட வேண்டாம். நிச்சயதார்த்தம் அப்படியே நடக்கட்டும். அந்த மாப்பிள்ளை பேரை மட்டும் பூபதின்னு படி. என் முடிவை மாற்ற யாரால் முடியாது. இந்த பூபதி ஒரு முடிவெடுத்தா அதை மாத்த இந்த ஊர்ல எவனுக்கும் தில்லு கிடையாது. மாத்த நினைச்சா அவனுக்கு உயிர் இருக்காது. மரியாதையாக வெளியே போய்விடு.
நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் கழுத்துல என்ன தவிர வர எவனும் தாலி கட்ட முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் கழுத்துல நீ தாலி கட்ட முடியாது. என்னடி இது மங்கம்மா சபதமா? இல்ல, சீதாவோட சபதம். ஜிலேபி ஏய், உன் புருஷனை அந்த குடிசையில கட்டி வச்சிருக்க. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்தா அவனை விட்டுற, இல்ல இந்த குடிசைக்கு தீ வச்சு உன் புருஷனுக்கு கொள்ளி வச்சிருவேன். வேணாம்மா, அவரை ஒண்ணு செஞ்சிடாத. உன் கால்ல வேணாலும் விழுந்து கேட்டுக்கிறேன். மீனாட்சி, அந்த மிருகத்துக்கிட்ட போய் கஞ்சிக்கிட்டு இருக்க. ஏய் தமிழ்வாசி, உன் பொண்டாட்டி கழுத்துல நீ கட்டின தாலி நிலைக்கணும்னா உன் பொண்ணு கழுத்துல நான் கட்டுற தாலி ஏறணும். உனக்கு என் மக மனைவியா வாழ்றதா? அதை விட என் பொண்டாட்டி விதவியா இருந்துட்டு போட்டு போடா. அப்ப சரி, டேய் அந்த தீப்பந்தத்தை கொண்டாடா. வேண்டாம், அவரை விட்டு. நான் சம்மதிக்கிறேன், எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். சபாஷ். மீனாட்சி, நான் எரிஞ்சு சாம்பல் ஆனாலும் பரவாயில்ல, நீ இதுக்கு சம்மதிக்க கூடாது. இது என் மேல சத்தியம். சீதா, உங்க அப்பா மேல சத்தியம், இது ஒரு கால் நடக்க கூடாது. மீறி என்ன காப்பாத்தணும்னு நினைச்சா அந்த கல்யாணம் என் பொணத்து மேலதான் நடக்கும். பேச வேண்டியதெல்லாம் அவசரம் பேசிட்டான். நீ முடிவா என்ன சொல்ல போற? அவர் சொன்னதான் என் முடிவு. என் தாலி இருந்தா கூட பரவாயில்ல, என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்ட முடியாது. என்ன திமிருடி உனக்கு? இது எப்படிமா நடந்துச்சு? சொல்லுங்கம்மா, இது எப்படி நடந்துச்சு? அவங்கள கேட்டா என்ன சார் சொல்லுவாங்க? நான் சொல்றேன், இது தற்கொலை. இல்ல, இல்ல, பொய், பொய்யே, இது தற்கொலை இல்ல சார். இவன் தான் எங்க அப்பா தீ வச்சு கொளுத்தினா. பாவம், வாத்தியார் சத்த அதிர்ச்சியில தாய் மகளும் பைத்தியமாயிட்டாங்க. என்னையா சொல்றீங்க? குடிசைக்குள்ள இருந்துகிட்டு அவரே தீ வச்சு கொடுத்துக்கிட்டாருன்னு சொல்றேன். என்னது, அவரே கொடுத்துக்கிட்டாரா? ஏன் நம்பிக்கை இல்லையா? ஊர் ஜனங்களை கேளுங்க சார். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. சொல்லுங்கப்பா, அவரே குடிசைக்குள்ள இருந்துகிட்டு தீயை வச்சு கொளுத்திக்கிட்டாரு. ஆமாங்க, அவரே தீய வச்சு கொளுத்திக்கிட்டாருங்க. ஆமாங்க, அவரே தீய வச்சு கொளுத்திட்டாரு. ஆமாங்க, அவரே தீய வச்சு கொளுத்திக்கிட்டாரு. ஆமாங்க, அவரே தீய வச்சு கொளுத்திக்கிட்டாருங்க. ஆமாங்க, அவரே தீய வச்சு கொளுத்திக்கிட்டாரு. 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 அப்புறம் என்ன சார், வந்த வழியே போக வேண்டியதானே?